Good morning to all of you. Question paper visible இருக்குல்ல, என்னோட வாய்ஸ் வந்து ஆடிபிளா இருக்குன்னு சொல்லுங்க. யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. கொஸ்டின் பேப்பர் விசிபிளா இருக்கா உங்களுக்கு? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா? சவிதா சொல்லுங்க. ஆடிபிளா இருக்குங்க சார். போயிடலாங்களா? பார்க்கலாங்களா? சரிங்க சார். ஆடிபிளா ஓகே பார்த்தாங்க. சரி சரிங்க. கிளாஸ் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நியூக்ளியர் ஃபிஷன் ப்ரொடியூசர்ஸ் எனர்ஜி பிகாஸ். நியூக்ளியர் ஃபிஷன் எதனால எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது? அந்த கொஸ்டின் செட்ல உங்களுக்கு தெரியும். மாஸ் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்ரான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ், அதனால எனர்ஜி வருதுன்னு சொல்றோம். அது தப்பு. Total mass of the product is less than the mass of the reactant. Yes, correct. The mass defect வேற என்ன சொல்லிருக்கோம்? எப்படி சொல்லிருக்கோம்? Total mass of the product mass வந்து is less than the mass of the reactant. Reactant mass ஓட கம்மியா இருக்கு. ப்ராடக்ட் வந்து கம்மியா இருக்கு. This is x. x ஓட some particle y ஆட் ஆகும்போது a plus b அப்படின்னு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட், அதாவது மாஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் மாஸ் ஆஃப் ஒய், ரியாக்டனோட மாஸ் வந்து எப்பவுமே அதிகமா இருக்கும். அல்லது என்ன சொன்னீங்கன்னா மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் கம்மியா இருக்கும். மாஸ் ஆஃப் ஏ பிளஸ் மாஸ் ஆஃப் பி வந்து கம்மியா இருக்கும். இஸ் லெஸ் தென். சரிங்களா? அப்படி தலையில சொல்லியிருக்கோம். இது லெஸ் தென் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் லெஸ் தென் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட். நெக்ஸ்ட் போயிடலாம். The purpose of control rod in a fission reactor. Control rod என்ன பண்ணும்? நியூட்ரான் அப்சர்வ் பண்ணி ரியாக்ஷன் ரேட்டை குறைச்சி விட்டுரும். அதான் அதோட வேலை. சரிங்களா? கூல் டவுன் அது வேற, அது வந்து கூலர். சரிங்களா? கூலிங் சிஸ்டம் அது வேற. prevent oxygen from reaching the fuel அது வேற. சரிங்களா? அது கிடையாது. ஆக்சிஜன்லாம் இங்க வராது. அப்சர்வ் நியூட்ரான் ஜெனரேட்டட் in the fission process. நியூட்ரான் அப்சர்வ் பண்ணு. அப்சார்ப்ஷன் அது வந்துச்சுன்னா ஓகே. ஸ்லோ டவுன் அது வேற, அது மாடரேட். நெக்ஸ்ட் 15 பாஸ்பரஸ் 34 அப்படிங்கிறது ஒரு அன்ஸ்டேபிள் அண்ட் ரேடியேட்டிவ். அன்ஸ்டேபிள் தான், அன்ஸ்டேபிள் ஐசோடோப் தான், ரேடியேட்டிவ். இட்ஸ் நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ டூ ஹை ஆர் டூ லோ, அதிகமா இருக்கா அல்லது கம்மியா இருக்கா? சரிங்களா? இன் தட் கேஸ் விச் ப்ராசஸ் லீட்ஸ் டு ஸ்டெபிலிட்டி. எந்த ப்ராசஸ்ல அந்த ஸ்டெபிலிட்டி இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் அட்டைன் பண்ணும்? எந்த ப்ராசஸ்ல இந்த நியூக்ளியஸ் வந்து ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்காங்க. சரி பார்ப்போம். நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எது? 15 பாஸ்பரஸ் 34. இது வந்து நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ எப்படி பார்ப்போம். நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ. புரோட்டான் 15 உங்களுக்கு தெரியும். 15 நடக்குது. 15 புரோட்டான்ஸ் இருக்கு. 15 மேல நியூட்ரான் வந்து 34 மைனஸ் 15 போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நைன்டீன் பை 15. 19 by 15 வேல்யூ எவ்வளவுங்க? அரௌண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 19 by 15 வந்து 1.3 அரௌண்ட் வரும் நினைக்கிறேன். 19 by 15 1.266 12 வரும். 1.266 இது வந்து 1.266 வரும். நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ ஆக்சுவலா 15 தான். இது அட்டாமிக் நம்பர் வந்து 15 தான். இசட் லெஸ் தென் 20 கீழே இருக்கும்போது நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ வந்து நியர்லி ஈக்குவல் டு 1 வரும். இது 1.66 இருக்கு.
ஆக்சுவலா இது வந்து ரேடியேட்டர் தான். ஏன்னா நமக்கு நார்மலா தெரியும் நார்மலா நமக்கு என்ன தெரியுங்க, நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ வந்து இசட் லெஸ் தென் 20 அப்படின்னாக்கா நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ நியர்லி 1 வரும். நியர்லி 1 தான் கரெக்ட். ஆனா நியர்லி 1 கிடைக்கல, 1.266 கிடைக்குது. அப்ப நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ அதிகமா இருக்கு. நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ இஸ் ஹை அப்படிங்கிறத தான் சூஸ் பண்ணுங்க. எதிர் இந்த ஆப்ஷன் வரும், இந்த ஆப்ஷன் வரும். இது நீங்க போட்டு பார்த்தாங்க அப்படி 19/15 போட்டா 1.266 வரும். இது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம், ஹைன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இட் குட் அட்டைன் ஸ்டெபிலிட்டி பை எலக்ட்ரான் கேப்சர் மூலமா ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுமா, அல்லது இட் குட் அட்டைன் ஸ்டெபிலிட்டி பை பீட்டா எமிஷன். ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. 15 பாஸ்பரஸ் 34 ஒரு எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணணும், சரிங்களா? எலக்ட்ரான் கேப்சர் பண்ண 14 சிலிக்கன் 34 ஆயிடும். எலக்ட்ரானை கேப்சர் பண்ணா எப்பவுமே நியூட்ரினோ வெளியில வரும். இது ஒரு ப்ராசஸ். இதுவா? அடுத்த கொஸ்டின் என்னன்னா 15 பாஸ்பரஸ் 34 எலக்ட்ரானை எமிட் பண்ணு, அப்சர்வ் பண்ணாம பீட்டா எமிஷன் என்ன அர்த்தங்க? பீட்டா எமிஷன் அதான் அர்த்தம், எலக்ட்ரானை எமிட் பண்ணுது. பீட்டா எமிஷன் -1 is 0. பீட்டா பார்ட்டிகல்லாம் என்னதுங்க? எலக்ட்ரான் தான். -1 is 0. +1 ஆயிடும். 16 சல்பர் 34 ஆயிடும். எலக்ட்ரான் எமிட் பண்ணும்போது ஆன்டி நியூட்ரினோ வரும். எலக்ட்ரான் ஆன்டி நியூட்ரினோ வரும். வேணா எலக்ட்ரான் நியூட்ரினோ போடலாம். ஓகே, இப்போ நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ ரெண்டுக்கு எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ குறையும் என்ன பொறுத்த வரைக்கும். இங்க N/Z என்ன வருது? Z 49 குறைஞ்சிருது, மேல வந்து 29. இது பிரச்சனை. நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ இன்னும் அதிகமாகும். இது வந்து எனக்கு பிரச்சனைனா இருக்கும். 1.4 சம்திங் வந்துடும். 1.4 வந்துடும். இது வந்து 1.2 தான் இருக்குது. இட் இஸ் அரௌண்ட் 1.4 வந்துடும். அப்போ இது வராது, இந்த ப்ராசஸ் நடக்காது. இந்த ப்ராசஸ் எடுங்க, நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ எடுங்க. இங்க 16 டினாமினேட்டர் அதிகமாயிருச்சு, அப்போ குறையும். 34ல 16 போச்சு, 20 சாரி 18. 18/16 அப்படிங்கும்போது இட் இஸ் அரௌண்ட் 1.1. எஸ் 1.1 தான், 1.125. எஸ் 1.125. ஓகே, அப்போ இதுதான் நடக்கும், இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். அப்போ எந்த ஆன்சர் நீங்க சூஸ் பண்ணல கவனிங்க. 15 பாஸ்பரஸ் 34ஓட நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ 1.266 இருக்குது. ஆக்சுவலா லைட்டர் நியூக்ளிக் N/Z வேல்யூ வந்து 1ன்னு வரும். N/Z நியர்லி ஈக்குவலா இருக்கும் அப் டு 20 வரைக்கும். ஆக்சுவலா Z15லேயே உங்களுக்கு 1.266 வருது. அப்ப நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ ஹைன்றத பார்த்து சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த பார்ட்ல எது வரும்னு பார்த்தோம். இதுல பார்க்கும்போது ஒன்னு எலக்ட்ரானை கேப்சர் பண்ணிச்சுன்னா நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ இன்னும் அதிகமாகுது. அப்படி ஆகக்கூடாது. ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணணும், 1 நோக்கி வரணும் லைட்டர் நியூக்ளிக்கு. ஸோ அப்ப அந்த பார்ட்டி நம்ம அந்த ஆன்சரையும் சூஸ் பண்ண முடியாது. அடுத்ததா எலக்ட்ரானை எமிட் பண்ணிச்சுன்னா என்ன, நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ வருது, குறையுது, 1.1 குறையுது. ஸோ இட் வுட் அட்டைன் ஸ்டெபிலிட்டி பை பீட்டா எமிஷன்ங்கிற ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். இது கொஞ்சம் போட்டு பார்க்கணும், சரிங்களா? போட்டு பார்த்தா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, மோஸ்ட்லி இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஏதாவது இது ரிலவெண்டா கேட்டாங்கன்னா போடலாம். Next, uranium-235 is a fuel in nuclear power plant. Power plantல uranium-235 தான் யூஸ் பண்றோம். When nucleus of uranium-235 capture a neutron, neutron capture பண்ணுது. The nucleus split into 2 lighter nuclei and initiates a chain reaction. And lighter nuclei மாறுது, chain reaction நடக்குது. The chain reaction is driven by the emission of the chain reaction. அடுத்தடுத்து நடந்துட்டு போறதுக்கு என்ன காரணம்னா, uranium-235 மேல ஒரு நியூட்ரானை பம்பார்ட் பண்ணும்போது நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சொன்ன மாதிரி பேரியம் 2 ஸ்பிளிட் ஆகுது மட்டும் இல்ல, 2 லைட்டர் நியூக்ளியஸ் ஸ்பிளிட் ஆகுறது இல்லாம கூடவே நியூட்ரான்ஸ் கிடைக்கும். சம் நியூட்ரான்ஸ் 2 நியூட்ரான்ஸோ 3 நியூட்ரான்ஸோ கிடைக்கும். ஆவரேஜ் ஆஃப் 2.5 நியூட்ரான்ஸ். இந்த நியூட்ரான்ஸ் அந்த ரியாக்ஷன் அப்படியே கேரி அவுட் பண்ணி அடுத்த இதுக்கு கொண்டு போறது யாருன்னா ட்ரிவன் பை நியூட்ரான்ஸ் தான் ட்ரிவன் பண்ணும், அது தெரியும். Next, which of the following statement is true? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்கலாம். கரெக்ட் தான், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாசிட்டிவ் கொஸ்டின் தான். ஐசோடோப் ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஐசோடோப் சொல்லியிருப்போம், இது கூட ஸ்மால் லெட்டர் எழுதிங்க. ஐசோடோப்
ஐசோடோப்னாவே புரோட்டான் சேமா இருக்கும், நியூட்ரான் கிடையாது. அது இல்லை. In order to overcome the repulsion between protons, a strong nuclear force is required to hold the stable nucleus. The protons நடுவில் உங்களுக்கு தெரியும் கூலும் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கு. இதையும் தாண்டி இது ரெண்டையும் ஒன்னா வச்சுக்கணும். ஏன்னா நியூக்ளியர் சைஸ் இஸ் அரௌண்ட் 10 to the power of -14 to 15 மீட்டர். இந்த ஆர்டர்ல புரோட்டான்ஸ் அந்த அளவுக்கு பக்கத்துல வைக்கணும் அப்படின்னா நிச்சயமா ஒரு அனதர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் பேரு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டா தான் இருக்கு. வேணா அடுத்த இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க படிச்சு பாத்துங்க. படிச்சுக்கிறது தெரியும். டு ஓவர் கம் த ரிப்பல்ஷன் படி நியூட்ரான் இங்க ரிப்பல் பண்ணும். அது நியூட்ரல் இல்ல, ரிப்பல் பண்ணிக்காது, பிரச்சனை இருக்காது. ஹையர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன் த நியூக்ளியஸ் அண்ட் மோர் ஸ்டேபிலிட்டி வில் பி தப்பு. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அதிகமாக அதோட ஸ்டெபிலிட்டி குறைஞ்சு போயிடும். நெக்ஸ்ட், which of the following statement is not true? Not true no sir, negative question about gamma radiation. Gamma radiation பொறுத்து தப்பான ஸ்டேட்மெண்ட் என்ன? It produced by unstable nuclei. Unstable nuclei தானே எப்பவுமே என்ன நடக்கும்? அன்ஸ்டேபிள் நியூக்ளை தான் இந்த வேலையை பார்க்கும். சரிங்களா? இது எஸ் காமா ரேடியேஷன் எமிட் ஆகும். அப்ப இது கரெக்ட். ஆனா அதை சூஸ் பண்ணணும். It can penetrate several centimeter of lead. Lead penetrate பண்ணும். இது கரெக்டானதை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளை சூஸ் பண்ண சொன்னது நெகட்டிவ் ஆன்சர் தான். அதை இதை சூஸ் பண்ணக்கூடாது. It can ionize the gas. Ionize பண்ணணும். அயனைசேஷன் கம்மியா இருக்கும், பட் அயனைஸ் பண்ணும். அப்ப இது தப்பு. கரெக்டான தப்பு. நம்மளை பொறுத்த வரைக்கும் தப்பு. It can deflected by magnetic. எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும்? சார்ஜ்லெஸ் இல்ல, டிஃப்ளெக்ட் ஆகாது. இது தப்பு. ஆனா இதான் கரெக்ட் ஆன்சர். எஸ் ஒன்லி கரெக்ட். எஸ் ஒன்லி தான் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் போயிடுங்களா? எலக்ட்ரான் பாசிட்ரான் அனிகிலேஷன், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் forbids the creation of. எலக்ட்ரான் பாசிட்ரான் சேர்ந்து 2 போட்டான் எப்பவும் கிடைக்கும். எலக்ட்ரான் பிளஸ் பாசிட்ரான் இது ரெண்டும் சேர்ந்து எப்பவும் என்ன அப்படின்னா we get 2 photons. 2 photons கிடைக்கும். சிங்கிள் போட்டானே வராது எப்பவுமே. ஏன்னா in order to conserve linear momentum, linear momentum conserve ஆகும். Both photons moves in opposite direction. 2 photon opposite direction move. Both photons are moves in opposite direction. So electron position annihilation, the conservation of linear momentum forbids the creation of single gamma ray photon. Single gamma ray photon உருவாறத எது வந்து forbid பண்ணுது? linear momentum வந்து forbid பண்ணுது. linear momentum will forbid. Next, in nuclear reaction, x is equal to y plus z occurs. Okay. Spontaneously. நல்லா கவனிங்க. தன்னால் நடக்குது. Spontaneously. That means q greater than 0 ன்னு அர்த்தம். Spontaneous reaction நாவே disintegration energy is greater than 0. mx, my and mz are masses of the 3 particles. 3 particles ஓட mass. Which of the following relationship is true? இந்த relationship true ன்னு கேக்குறோம். q ஓட ஃபார்முலா தெரியும். q is nothing but mass of the reactant minus mass of the product, my plus mez into c square. இதுதான் வந்து q. அப்ப q greater than 0 ன்னு இந்த வேல்யூ greater than 0 ன்னு கிடைக்கும். அப்ப mx is greater than, அதாவது mass of the reactant எப்பவுமே mass of the product விட அதிகமா இருக்கும். அதிகமா இருந்ததுன்னா மட்டும் தான் q greater than 0 ன்னு கிடைக்கும். இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. mx is greater than my plus me. சரிங்களா? Next one, the nuclear reaction that releases more energy than put into its called. அதாவது நியூக்ளியர் ரியாக்ஷன்ல மோர் எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அதுக்கு கொடுக்குற எனர்ஜி விட அதிகமான எனர்ஜி அது ரிலீஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸோதெர்மிக் இருக்கும். எண்டோதெர்மிக்னா அதிகமான எனர்ஜி உள்ள வாங்கிக்கும். அது எண்டோதெர்மிக். எக்ஸோதெர்மிக். நெக்ஸ்ட், which type of radiation is stopped by a sheet of ஒரு பேப்பரை வச்சா கூட ரேடியேஷன் ஸ்டாப் ஆகணும். அது ஆல்பா தான். அதனுடைய பெனிட்ரேஷன் பவர் கம்மியா இருக்கும்.
penetration power is low. Even it is stopped by a paper. Alpha particle stop பண்ணிடலாம். காமா வந்து லெட்டை கூட பெனிட்ரேட் பண்ணிட்டு போகும். லெட் மாதிரியான மெட்டலை கூட பெனிட்ரேட் பண்ணிட்டு போகும். ஈவன் 2.5 மீட்டர் திக்னஸ் இருக்கிற காங்கிரீட் வாழை கூட பெனிட்ரேட் பண்ணிட்டு போகும். அது நமக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் பேர்னா the assertion and reason statements are given. ரெண்டு கொடுத்துருக்கோம். இது மாதிரி கேட்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி. choose any of the following 4 response. ஒன்னு assertion, energy is released in nuclear fission. எனர்ஜி வந்து நியூக்ளியர் ஃபிஷன்ல ரிலீஸ் ஆகும் சொல்றாங்க. கரெக்டா தான், ஃபிஷன்ல ரிலீஸ் ஆகும். ரீசன் என்னன்னா டோட்டல் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ஃபிஷன் ஃபிராக்மெண்ட்ஸ் இஸ் லார்ஜர் தென் த டோட்டல் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியஸ். அதுவும் கரெக்டா தான். எப்பவுமே ஃபிஷன் ஃபிராக்மெண்ட்டுக்கு வந்து ஃபிராக்மெண்ட்ஸ் ஃபிஷன் ஃபிராக்மெண்ட்ஸ் போடுறாங்க. ஃபிஷன் ஃபிராக்மெண்ட்ஸோட பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான், ஈவன் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானே அதிகமாக தான் இருக்கும். எதை விட? பேரண்ட்டை விட. பேரண்டோட பி பை ஏ விட கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கு. ஃபிஷன் ஃபிராக்மெண்ட்டோட பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அதிகமாக இருக்கும். இது கரெக்ட் தான். பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானே அதிகமாக இருக்குனாக்கா நிச்சயமா பைண்டிங் எனர்ஜி அதிகமாக தான் இருக்கும். டோட்டல் பைண்டிங், இந்த பைண்டிங் எனர்ஜி எப்படி சார் அதிகமாச்சுன்னா இதோட மாஸ் தான் மாறி இருக்குது. பேரண்டோட மாசு குறைஞ்சு அந்த மாஸ் என்னவா இருக்குன்னா எனர்ஜியா மாறி. தட் எனர்ஜி இஸ் ஸ்டோர்ட் அஸ் a பைண்டிங் எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் அதுக்கு பைண்டிங் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் amongst the following fissionable materials. fissionable materials எது? யுரேனியம் 233 புளுட்டோனியம் 239 fissionable materials. இது ரெண்டும் தான் fissionable materials. நெக்ஸ்ட் in beta decay occurs spontaneously. மறுபடியும் பீட்டா பிளஸ் டிகே சொல்லியிருக்கோம் பாருங்க. பீட்டா பிளஸ் டிகே ஸ்பான்டேனியஸா நடக்குது அப்படின்னு சொல்லி தனால் நடக்குது அப்படின்னா Q greater than 0 அர்த்தம். mx, my, me are the masses of parent, daughter and electron respectively, and Q value of the reaction is Q value கண்டுபிடிங்கன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிச்சிடலாங்களா? Q value is the mass of the parent minus mass of the daughter nucleus plus mass of the electron. அவ்வளவுதான். இதுதான் Q value into C square னு வரணும். எல்லா ஆப்ஷனுமே சி விட்டுருக்காங்க. மாஸ் mx minus my minus me parent atom. இதே கரெக்ட் தான். இது தப்பா கொடுத்துருக்கோம். மாஸ் ஆஃப் த mx mi mer இது ஆக்சுவலி இப்போ வராது. இது தப்பா கொடுத்துருக்கு, வராது. இதுதான் கரெக்ட். mx mi mer மாஸ் ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியஸ் இப்படி கொடுத்தா அந்த ஆன்சர் கீழே இருக்கிற ஆன்சர் வரும். சாரி, நியூக்ளியஸ்னு கொடுத்தா அந்த ஆன்சர் வரும். mx miங்கிறது ரெண்டு வந்து மாஸ் ஆஃப் த பேரண்ட் அண்ட் டாட்டர் நியூக்ளியஸ் கொடுத்தா வரும். அது எப்படிங்க சார் நியூக்ளியஸ் கொடுத்தா இந்த கீழே இருக்கிற ஆன்சர் வரும்? அதை போட்டு காட்டுறேன். ஸோ mx இது நியூக்ளியஸோட மாஸ்ன்னு வச்சுக்கோ. mxங்கிறது இது அட்டாமிக் மாஸ் வச்சுக்கோ. அட்டாமிக் மாஸ் ஆஃப் எக்ஸ், ஏஎக்ஸ் கூட வச்சுக்கோ. அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஒய். அப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் எக்ஸ் எழுதலாம் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் பிளஸ் இசட் டைம்ஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இசட் எலக்ட்ரான்ஸ் அதில் இருக்கும், அதோட மாஸ் ஆட் ஆயிருக்கும் ஆக்சுவலா இந்த இதுல. அதே மாதிரி MAYல மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ஒரு எலக்ட்ரான் எமிட் பண்ணது இல்லை, பீட்டா பிளஸ் டிகே தானே. பீட்டா பிளஸ் டிகே தானே அர்த்தம். ZXAல வந்து 1E0 போனதுக்கு அப்புறம் அதாவது பாசிட்டிவ் போயிடும். Z minus 1 YAன்னு கிடைக்கும். ஸோ அப்போ மாஸ் ஆஃப் த ஒய்யோட நியூக்ளியர் மாஸ் MYங்கிறது அதுல இருந்து எதை செப்பரேட் பண்ணிடும், அதோட Z minus 1 ME ஆட் பண்ணாதான் MAY கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்தாதான் MAY பிளஸ் ME இதெல்லாம் சேர்ந்தது தான் இங்க ஒரு மைனஸ் வரும். மைனஸ் காமன் மைனஸ். இதுதான் Q. அப்போ Q கீழே எழுதுற பாருங்க. அப்போ Q என்ன கிடைக்கும்? MX பிளஸ் Z டைம்ஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இந்த மைனஸ் உள்ள கொண்டு வரும் மைனஸ் ஆஃப் MY மைனஸ் ஒரே டைம்ல இந்த மைனஸ் உள்ள கொண்டு போறேன். இதே தனித்தனியாக பிரிச்சிடுறேன். மைனஸ் ZME பிளஸ் ME. இங்க மைனஸ் ஆல்ரெடி இருக்கு. இது ஒரு மைனஸ் பிளஸ் ME
இது வேண்டாம், நம்ம ஆல்ரெடி இருக்கு, டைம் இல்லை. ஏதோ ஒரு ஸ்டக் ஆகுது, நான் பாக்குறேன். தேவைன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது நமக்கு இங்க தேவை, நான் ஆன்சர் தப்பா கொடுத்துருக்கேன். மைனஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ போட்டு முடிக்குது, கடைசியா பார்த்துக்கலாம். ஆக்சுவலா எஸ், இந்த இடம் இந்த ஆன்சர் தப்பு. ஏன்னா மாஸ் ஆஃப் த ஆட்டம்னு கொடுத்துட்டோம். அதனால மாஸ் ஆஃப் த ஆட்டம் மைனஸ் மாஸ் ஆஃப் த எஸ் டாட்டர் ஆட்டம் மைனஸ் எம் தான் வரும். கியூ தான். நெக்ஸ்ட், the emission of which of the following leaves both atomic number and mass number unchanged. ரெண்டும் மாறக்கூடாது. அட்டாமிக் நம்பரும் மாறக்கூடாது, மாஸ் நம்பரும் மாறக்கூடாது. ஏவும் மாறக்கூடாது, மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் இசட்டும் மாறக்கூடாதுன்னா அது என்னவா இருக்கும்? காமா ரேடியேஷன் தான். நெக்ஸ்ட், 30 zinc 63 is unstable. 30 zinc 63 unstable and radioactive. அது ரேடியோஆக்டிவா இருக்கும். இட்ஸ் நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ இஸ் 2 high or 2 low. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். முன்னாடி இதே மாதிரி கொஸ்டின் ஒரு 2-3 கேட்டோம். 2 high or 2 low-வான்னு கேட்கறோம். which process could lead stability? இதுல எந்த ப்ராசஸ்ல அது ஸ்டெபிலிட்டி அடையணும் கேட்கணும். முன்னாடி போட்ட மாதிரியே நீங்க கண்டுபிடிக்கணும். 30 zinc 63 இதோடைய மாஸ் நம்பர், தென் புரோட்டான் டு நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ எப்படி இருக்கணும்? இது ஆப்டிமம் வேல்யூ தெரியும், 1.6 ஆப்டிமம் வேல்யூ. இது எப்ப எடுத்துக்கலாம்? Z கிரேட்டர் தென் 20னாக்கவே இதை வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். Z லெஸ் தென் 20னா நம்ம முன்னாடி போட்டோம். இதுக்கு 15 பாஸ்பரஸ் 34 இருக்கு. Z லெஸ் தென் 20னா N/Z ரேஷியோ இஸ் நியர்லி 1 வரும். அதுக்கு மேல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இதை ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும். N/Z வந்து 1.6 ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும். நல்லா கவனிங்க. அதை வச்சுதான் இது வந்து நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ இதுக்கு அதிகமா இருக்குதா இல்ல கம்மியா இருக்கான்னு சொல்லணும். ஓகே, பாத்துடலாங்களா? நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ இதுக்கு அதிகமா இருக்கா கம்மியா இருக்குதா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ எழுதுவோம். proton is 30, neutron is 33, but neutron to proton ratio is 33/30, around 1.1 வரும். சரிங்களா? 33/30 னா அதானே 1.1 தான். 1.1 அப்ப too low. சார் முன்னாடி வந்து இது கரெக்டா இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப லோன்னு சொல்றீங்கன்னா இதை பொறுத்தவரைக்கும் இதை தான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். இது லைட்டர் நியூக்ளிக்கு தான் இதை எடுக்கணும். லைட்டர் நியூக்ளிக்கு மட்டும் தான் இந்த கான்செப்ட் எடுக்கணும். லைட்டர் நியூக்ளிக்கு மட்டும் தான். ஸோ 1.1ங்கிறதுனால நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ இஸ் டூ லோ. நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கம்மியா இருக்குன்னு சொல்றக்கூடிய ஆப்ஷன் தான் கரெக்ட். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் கரெக்ட். ஓகே, ஸ்டெபிலிட்டி எப்படி அட்டைன் பண்ணணும்? நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ அதிகம் பண்ணணும். ஏன்னா Z கிரேட்டர் தென் 20 நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ வந்து 1.6 நோக்கி போகணும், அதிகமாகும். சரிங்களா? நியூட்ரான் அதிகமா இருக்கணும், அப்பதான் ஸ்டேபிளா இருக்கு. புரோட்டான் அதிகமா நியூட்ரான் கண்டிப்பா அதிகமானதான் அந்த நியூக்ளியஸ் ஸ்டேபிளா இருக்க முடியும். இல்லைன்னா புரோட்டானோட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால பிரிஞ்சு ஓடிடும், கூலும் ஃபோர்ஸ்னால. ஓகே, ஸோ அப்போ நியூட்ரான் அதிகமாக்கணும்னா இது என்ன பண்ணும்? இட் குட் அட்டைன் ஸ்டெபிலிட்டி பை எய்தர் எலக்ட்ரானை கேப்சர் பண்ணணும் அல்லது பாசிட்ரானை எமிட் பண்ணணும். இட் குட் அட்டைன் ஸ்டெபிலிட்டி பை பீட்டா எமிஷன். எலக்ட்ரானை எமிட் பண்றது மூலமா ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை போட்டு பார்ப்போம். 30 zinc 63 இட் அட்டைன் ஸ்டெபிலிட்டி பை எலக்ட்ரான் கேப்சர். ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது. ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு என்ன இங்க வரும்போது 29 காப்பர் 63 வரும். எலக்ட்ரான் உள்ள போச்சுன்னா பாசிட்ரான் வெளியில வரும். அல்லது 30 zinc 63 ஒரு பாசிட்ரானை கொடுத்துருச்சுனாலும் 29 காப்பர் 63 ரெண்டுக்கும் ஒன்னே தான் வரும். பாசிட்ரானை கொடுத்துச்சுன்னா நியூட்ரினோ வெளியில வரும். சரிங்களா? நியூட்ரினோ இங்கே நியூட்ரினோ வெளியில வரும். ஓகே, அப்ப இதோட நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ பார்க்கணும். N/Z என்ன வருது? 29 கீழே டெனாமினேட்டர் குறைஞ்சது, அப்ப அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்கா. 33க்கு போல 34 வரும். 34/29 அப்படின்னு போடும்போது நிச்சயமா அந்த 1.1ஓட அதிகமா வரும். எவ்வளவு அதிகமா வரும்? 1.1 சம்திங் வரும். 1.17 மட்டும் 1.17 வரும். சரிங்களா? ஓகே, அப்ப முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் கேஸ் போடுவோம். இது ஒருவேளை கரெக்டா இருக்காது, இது வராது. பீட்டா எமிஷன் போடுங்க. 30 zinc 63 எப்பயுமே பீட்டா எலக்ட்ரான் எமிட் பண்ணாது. -1 0 கொடுத்தீங்கன்னா இங்க 31 வந்துடும். Yes, 31 வந்து 32
31ங்கிற எலமெண்ட் என்னதுங்க? 31. எலமெண்ட் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. சிலிக்கன் வந்து 32. ஓகே, சம் எக்ஸ் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அதே 63 தான். அப்போ இதோட நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ என்ன வரும்? நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ இது அதிகமாக இருக்கு, அப்போ இன்னும் குறையும். 31 அப்படின்னாக்கா இங்கே 32 வரும். 31/32 1.1ஓட கம்மியாக இருக்கும். 1 something வரும். அப்போ நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ குறையுது. அப்போ இது நடக்க வாய்ப்பு இல்லை. நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ அதிகமாகும். ஸோ அப்போ எலக்ட்ரான் கேப்சரோ பாசிட்ரான் எமிஷனோ நடக்கும். இதே மாதிரி ஒரு 3 கொஸ்டின் போட்டேன். இந்த மாதிரி வந்ததுன்னு நீங்க போட்டுடலாம். நெக்ஸ்ட், எலக்ட்ரான் கேப்சர் இன்வால்வ்ஸ். எலக்ட்ரான் கேப்சர் என்ன இன்வால்வ் ஆகும்னு கேட்குறாங்க. எலக்ட்ரான் இங்கெல்லாம் என்ன நடக்குது பாருங்க. இங்க எலக்ட்ரான் கேப்சர் போட்டோம் இல்லைங்களா? அந்த இங்க எழுதணும். இது எலக்ட்ரான் கேப்சர் தானே. ஜிங்க் 63 ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது. வாங்கினது என்ன ஆகுதுன்னா 30 புரோட்டானா இருந்தது 29 புரோட்டானா குறைஞ்சிருது. அப்போ புரோட்டான் நியூட்ரானா மாறுது. அதனாலதான் புரோட்டான் டு நியூட்ரான் ரேஷியோ அதிகமாகும். நியூட்ரான் 33 இருந்து 34 ஆகுது. 33 இருந்த நியூட்ரான் என்ன ஆகுது? 34 ஆயிடுது. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் குறைஞ்சிருது. 30ல இருந்து 29 குறைஞ்சிருது. ஸோ அப்பவுமே எலக்ட்ரான் கேப்சர்ல என்ன நடக்கும்னா, எலக்ட்ரான் கம்பைனிங் வித் நியூட்ரான் கிடையாது. நியூட்ரனோட சேராது, புரோட்டானோட சேரும். எலக்ட்ரான் கம்பைனிங் வித் புரோட்டான் அண்ட் தென் பிகம்ஸ் நியூட்ரான். அது முழுசா கொடுக்கல. தென் பிகம்ஸ் நியூட்ரான். நியூட்ரானா மாறி. இதுதான் எலக்ட்ரான் கேப்சர் ப்ராசஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட், மாஸ் ஆஃப் பாசிட்ரான் இஸ். பாசிட்ரானோட மாஸ் ஒன்னதான் இருக்கும். எது? எலக்ட்ரான் மாசும் பாசிட்ரான் மாசும் ஒன்னே தான். சேம் எம்எஸ் டிஃபரெண்ட் எம்சிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே டிஃபரெண்ட் எம்சிஎஸ். முன்னாடி ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட், நியூட்ரினோ இன்ட்ராக்ட் வித் த வேர்ல்டு பிரைமர்லி த்ரூ த டேஷ் ஃபோர்ஸ். ஸோ நியூட்ரினோ அப்படிங்கிறது லெப்டான். நியூட்ரினோங்கிறது லெப்டானோட ஒன் ஆஃப் த பார்ட்டிகல். சரிங்களா? லெப்டான் கேரக்டர் எஸ் கேட்டகரியில வரக்கூடிய பார்ட்டிகல். சரிங்களா? லெப்டான்ஸ் எப்பவுமே வீக் இன்ட்ராக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். எலக்ட்ரான், பாசிட்ரான், சரிங்களா, நியூமீசான், பைம், சரிங்களா, நியூமீசான் அல்லது நியூஆன்னு சொல்லுவோம். நியூஆன்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுன்னா டவான்ஸ் எல்லாமே என்னது? லெப்டான் ஃபேமிலி. இது எல்லாமே வீக் இன்ட்ராக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், கன்சிடர் ஆல்பா பார்ட்டிகல், பீட்டா பார்ட்டிகல் அண்ட் காமா ரே, each having an energy of 0.5 megaelectron volt. In increasing order of penetrating powers, சரிங்களா, ரேடியேஷன்ஸ் ஆர் இன்க்ரீசிங் ஆர்டர்ல பெனிட்ரேட்டிங் பவர் கொண்டு போகும். அதிகமாயிட்டே போகும். பெனிட்ரேட்டிங் பவர் யாருக்கு அதிகம்? காமா. காமா அப்போ கடைசியா வரணும். இங்க மட்டும் தான் வருது. இதுதான் ஒன்னு பார்த்தே சொல்லிடலாம். அல்லது யாருக்கு பெனிட்ரேட்டிங் பவர் இதுல கம்மி? ஆல்பா. அது ஃபர்ஸ்ட் வரணும். 2 இது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. லாஸ்ட் வருது ஆல்பா, அப்புறம் பீட்டா, அப்புறம் காமா. காமா இதுல அதிகம். இந்த மாதிரி கொஸ்டின் தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. செட் எக்ஸாம்ல இதே மாதிரி கேட்கலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும் கொஸ்டின். ரொம்ப கஷ்டமாவே இருக்காது. சில நேரம் நம்ம எதிர்பார்க்கறத ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இதுவும் அதே கொஸ்டின். 29 காப்பர் 64 அப்படின்னு ஒரு ஐசோபார், அப்புறம் 30 ஜிங்க் 64 2 ஐசோபார், 2 ஐசோபார்ஸ் கொடுத்துருக்காங்க. காப்பர் ஓட மாசு, ஜிங்கோட மாசு. It could be concluded from the data. இந்த 2 மாசை வச்சுட்டு என்ன சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 29 காப்பர் 64 எலக்ட்ரானை எமிட் பண்ணுமோன்னு பார்க்கலாம். -1E0 எமிட் பண்ணா 30 ஜிங்க் 64ன்னு மாறும். காட்டுங்களா? இந்த பக்கம் 29, இந்த பக்கம் 29 இதை ஆட் பண்ணும்போது வந்துடும். ஆனா இது நடக்காது. நடக்குமா நடக்காதுன்னு பாருங்க. மாசு வச்சுதான் சொல்றேன் சார். நடக்குமா நடக்காதுன்னு பாருங்க. ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதுன்னு பாருங்க. இதோட மாசு எவ்வளோ? மாசு அதிகமா இருக்கணும் எப்பவுமே. Q greater than 0 வரணும்னா மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட், அதாவது பேரண்ட்டுக்கு மாசு அதிகமா இருக்கும். 63.9298 AMUS கரெக்ட். இதோட மாஸ் வந்து 63.929 நடக்கும். 63.9. எலக்ட்ரானோட மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். 0.00054 நினைக்கிறேன். AMU ரொம்ப கம்மியா இருக்கு. 0.000 அப்புறம் 5 வரும். AMU 0க்கு அப்புறம் 5 சரியா போச்சு பாருங்க. 005 ஆட் பண்ணீங்கன்னா வந்துடும். ஸோ மாஸ் எப்பயுமே இந்த ரெண்டோட மாசும்
இதோட மாசோட கம்மியா இருக்கும். கண்டிப்பா இது நடக்கும். பீட்டா டிகே நடக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷனே கரெக்ட். போத் ஐசோபார்ஸ் ஆர் ஸ்டேபிள் கிடையாது. ஸ்டேபிள் ஐசோபார்ஸ் கிடையாது, அன்ஸ்டேபிள் தான். காப்பர் 64 வந்து அன்ஸ்டேபிள். நம்ம இதோட சொல்லியிருக்கோம். காப்பர் 64 வந்து அன்ஸ்டேபிள் தப்பு. ஜிங்க் 64 ரேடியோ ஆக்டிவ் தான். டிகே காப்பர் 64 த்ரூ பீட்டா மைனஸ் டிகே. ஜிங்க் 64 காப்பரா வரணும். எப்படி ஜிங்க் 64 மாஸ் கம்மியே மாஸ் ஆஃப் த பேரண்ட் கம்மியா இருக்கு. பேரண்டோட மாஸ் வந்து மாஸ் ஆஃப் த டாட்டரை விட கம்மி அப்படின்னா நடக்காது. Q கிரேட்டர் தென் 0 வராது. இது அப்படி நடக்காது. அப்ப ஜிங்க் 64 இப்படி நடக்காது. எப்படி 30 ஜிங்க் 64 வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு கொடுத்தா நேரம் 31 வந்துடும். 31ன்னா எலமெண்ட் டக்கு ஞாபகம் இல்லை. கேலியமோ ஏதோ ஒன்று வரும். கேலியமோ சிலிக்கானு தெரியல. சமயாக்ஷன் வச்சு ஜிங்க் 64 மாறுமானா மாறாது. ஏன்? இதோட மாசு கம்மி. சரிங்களா? 31ஓட கம்மியாக தான் இருக்கும். அதனால வராது. ஆல்பா டிகேலும் வராது. பீட்டா தான். ஸோ இதுதான் கரெக்ட். காப்பர் 64 ரேடியேட்டிவ் டிகேயிங் ஜிங்க் த்ரூ பீட்டா மைனஸ் தான் ஃபர்ஸ்ட் போட்ட ரிலேஷனே கரெக்ட். பீட்டா மைனஸ் டிகே மூலமா காப்பர் 64 வந்து ஜிங்க் 64 மாறிடும். நெக்ஸ்ட், எலக்ட்ரான் எமிட்டட் இன் பீட்டா ரேடியேஷன் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம். இந்த எலக்ட்ரான் எங்க இருந்து வருது? பீட்டா ரேடியேஷன் அப்படின்னா நியூக்ளியஸ்ல இருந்து எல்லாம் வரல. நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய நியூட்ரான் வந்து டிகே. நியூக்ளியர் நியூட்ரான் இஸ் டிகே இன்டூ -1 ஒரு எலக்ட்ரான் ஆகும், ஒரு பாசிட்ரான் ஆகும், சரி ஒரு புரோட்டான் ஆகும். பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரான் வந்துடும். எலக்ட்ரான் வெளில வரும்போது ஆன்டி நியூட்ரினோ வெளியில வரும். தெரியும், எலக்ட்ரான் ஆன்டி நியூட்ரினோ. So, an electron emitted in beta radiation originates from decay of neutron in the nucleus. Nucleus நியூட்ரான் தான் டீகே ஆகுது. அது மூலமா தான் எலக்ட்ரான் வருது. எலக்ட்ரான் ஆல்ரெடி பிரசன்ட் ஆயிருக்காது. அதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் போயிடுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா குழப்பம். அதாவது ஒரு இதுக்கு வந்து மோர் தென் ஒன் ஆப்ஷன் பாருங்க. PQ, PR, PS, PQR, PR, PS, QS, PQS. கொஞ்சம் பொறுமையா தான் போடணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நியூக்ளியர் ஃபிஷன். சம் மேட்டர் இஸ் கன்வெர்டட் இன் எனர்ஜி. ஆமா, நியூக்ளியர் ஃபிஷன்ல சில சரிங்களா, சம் மாஸ் வந்து எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். அது கரெக்ட் தானே? அப்ப இதுக்கு P கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலி ஹேவிங் அக்வர்ஸ் இன் நியூக்ளியர் ஆஃப் லோ அட்டாமிக் நம்பர். இல்ல சாரி, ஃபியூஷன் தானே. ஃபியூஷன் லோ அட்டாமிக் நம்பர் தான் நடக்கும். Q இதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலி அக்கர்ஸ் நியூக்ளியர் ஹேவிங் ஹையர் மாஸ் நம்பர். அது வராது. ஃபிஷன் எப்படி போயிட்டு அது வந்து ஃபியூஷனுக்கு நடக்காது, ஃபிஷனுக்கு இங்க வரும். இந்த R வந்து Pக்கு வரலாம், நியூக்ளியர் ஃபிஷனுக்கு வரலாம். அதே மாதிரி P இங்க வரலாம். சம் மேட்டர் இஸ் கன்வெர்டட் இன் எனர்ஜி. Pயும் வரலாம். Q வராது. இதுக்கு வந்து Q வராது. சரிங்களா? எசென்ஷியலி அக்கர் டியூ டு வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் உடஞ்சி வந்துருச்சு. சரிங்களா? வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கும் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்ப ரெண்டு ஆப்ஷன் இதுக்கு வரும். பாருங்க, இதுக்கு எல்லாமே ரெண்டு ஆப்ஷன். அப்படி ரெண்டும் கரெக்ட். A, B கரெக்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன்னா பாருங்க, இது ரெண்டும் சேமா வருது. இது கிடையாது. இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு P கரெக்ட், Qவும் கரெக்ட். நியூக்ளியர் ஃபிஷனுக்கு P கரெக்ட், R கரெக்ட். இதுல எந்த ஒண்ணு ஒரு ஆப்ஷன் இங்கதான் இருக்கு. இந்த ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப இதான் கரெக்ட். வேணா இன்னொன்னு பாத்துக்கலாம். பீட்டா டிகேன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து வீக் இன்ட்ராக்ஷன். ஸோ அப்ப S கரெக்டா வரும். இதுக்கு வந்து S வந்துருச்சு. பீட்டா டிகேலையும் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி வந்து சம் மாஸ் இஸ் கன்வெர்டட் எனர்ஜி. அப்ப Pயும் கரெக்டா இருக்கும். ரைட், சரியா போச்சு. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா எனர்ஜி வெளியில கொடுக்குறது. அப்புறம் என்ன ஆகும்? சம் மாஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும். கண்டிப்பா சம் மாஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும். அப்ப P இது கரெக்டா வரணும். Qவும் கரெக்ட். ஆமா, நியூக்ளியர் ஃபிஷன் வந்து எக்ஸோதெர்மிக் தான். நியூக்ளியர் ஃபியூஷன் எக்ஸோதெர்மிக் தான். ரெண்டும் எனர்ஜி வெளியில கொடுக்கும். அப்ப ஜென்ரலி அக்கர் இந்த லோ அட்டாமிக் நம்பர்ல நடக்கும். சரிங்களா? ஹை அட்டாமிக் நம்பர்ல நடக்கும். ஹேவிங் ஹையர் அட்டாமிக், இது ஃபுல்லா இல்ல, மறைஞ்சிருக்கு. ஹையர் அட்டாமிக். அப்ப PQR ஆர் கரெக்ட். நித்யா சொல்லுங்க. நித்யா சொல்லலாம், சொல்லுங்க. சார் இந்த M டச் ஆயிடுச்சுங்க சார். பரவாயில்ல. நெக்ஸ்ட், அஸ்யூமிங் 200 மேரத்னோட் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு பர் ஃபிஷன். அதாவது பர் ஃபிஷன்ல 200. இது வந்து இதுவே 1 மார்க் கேட்பான்.
200 மேலட்டன் வோல்ட் அல்லது வந்து ஜூலுக்கு மாத்தினீங்கன்னா 200 இன்ட்டு 10⁶ into electron volt 1.6 into 10⁻⁹ இதெல்லாம் போட்டீங்கன்னா 3.2 into 10⁻8 ஆயிடும். 10⁻−11 ஜூல். இதையே கேட்பான். பர் ஃபிஷனுக்கு 200 மேலட்டன் வோல்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதனால 3.2 into 10⁻−11 ஜூல் ரிலீஸ் ஆகும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்தது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபிஷன்ஸ் ரிக்வயர்டா. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். எவ்வளவு ஃபிஷன் நடந்ததுன்னா 1 கிலோவாட் பவரை ஜெனரேட் பண்ணணும். இப்போ என்ன வெய்ய காலம் ஆயிடுச்சு சரிங்களா? நம்ம சிவதாஸ் மீனை வந்து சொன்னாரு சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீன் என்ன சொன்னாரு, மீட்டிங் போட்டுட்டு எல்லாரும் வந்து நைட்ல ஏசி ஓட்டுறாங்க, நிறைய கரண்ட் தேவைப்படுது, பவர் அதிகமா தேவைப்படுது அப்படின்னு. அப்போ பவர் அதிகமா தேவைன்னா என்ன பண்ணணும்? அதிகமா நிலக்கரி எரிக்கணும், இல்லைன்னா அதிகமான ஃபிஷனை பண்ணணும் சரிங்களா? அப்ப எவ்வளவு ஃபிஷன் அதிகம்னா எவ்வளவு பவர் கிடைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சயின்டிபிக் வேர்ல்டு சும்மா மொட்டையா சொல்ல முடியாது. பெண் குழந்தை பிறக்கும் உங்களுக்கு, இல்ல மாமாவோட ஜாதகப்படி ஆண் குழந்தை பிறக்கும், அத்தையோட ஜாதகப்படி இது பெண் குழந்தை பிறக்கும், அப்புறம் மறுபடியும் ஏற்கனவே பிறந்திருக்கிற முதல் குழந்தையோட ஜாதகப்படி 2வது குழந்தை ஆண் குழந்தையா தான் பிறக்கும், அப்புறம் அப்பாவோட ஜாதகப்படி பெண் குழந்தையா பிறக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். ஏன் ஆனா பெண்ணா பிறக்க போதும் எல்லாம் ஆப்ஷனும் சொல்லி வச்சிருவோம் சரிங்களா? அவன் சொன்னதுக்கு அப்புறம் பெண் குழந்தை போட்டு சொல்லுவாங்க. யாரு அந்த வீட்டுல இருக்கிறவங்க சொன்னாங்கல்ல, அவங்க ஜாதகப்படி பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு பிறந்துச்சு பத்தியா. அது வந்து பொய், முழுக்க பொய். சயின்டிபிக் கரெக்டா சொல்லணும். இத்தனை ஃபிஷன் பண்ணா இவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகணும். 1 வாட் பவர் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னாக்கா எவ்வளவு ஃபிஷன் நடக்குது மனப்படம் பண்ணி ஆரம்பிச்சுக்கோம். 3.25 into 10⁻, நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றதுதான், 3.125 into 10 ஃபிஷன்ஸ் பர் செகண்ட் நடக்கணும். இவ்வளவு ஃபிஷன்ஸ் பர் செகண்ட் நடத்தினீங்கன்னா 1 வாட் பவரை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம் சரிங்களா? ஆனா நம்மளுக்கு கேட்குறது 1 கிலோவாட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, அப்போ 10⁻³ வெளியில் போயிடுது. 1 கிலோவாட் பவர்னா 3.125 into 10⁻10 பிளஸ் ஒரு 10⁻³ வரும், 10⁻13 வரும். 10⁻13 ஃபிஷன் பர் செகண்ட் நடந்துச்சுன்னா 1 கிலோவாட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிடலாம். எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லலாம். நெக்ஸ்ட் அலுமினியம் 27 இது பாபா வாங்கவே நம்ம அது ஒன்று கொடுத்தே இருப்பாங்க. பார்த்தாலும் அவர் சொல்லிட்டாரு இந்த வருஷத்துக்கு நடக்க போதும். போன ஒரு 6 மாசம் முன்னாடி என்ன போட்டாங்கன்னு வச்சுக்கலாம், மழை ஓவரா பெஞ்சு இந்தியாவில் மழை ஓவரா பெஞ்சு அழிஞ்சு போயிடும், உலகத்தினுடைய ஒரு பகுதி அழிஞ்சு போயிடும் சொல்லிட்டே இருந்தாங்க. அது நடக்கவே இல்லை. ஆக்சுவலா இந்த மாதிரி இப்போ வெயில் அடிக்குது பார்த்தீங்கன்னா, இது 1 இயருக்கு முன்னாடி சயின்டிபிக் வேர்ல்டு வந்து சொல்லிட்டாங்க. சயின்டிஸ்டுங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் இயர் வந்து எல்னினோ எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கரெக்டாக நடக்குது பாருங்க. ஆனா அந்த பாபா வாங்கன்னு சும்மா அந்த வாட்ஸ்அப்ல இதே ஒன்றுல போட்டுட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு குரூப்ல அல்லது நியூஸ்ல வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆள் மாதிரி ஒரு மூஞ்ச போட்டு அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு உலகம் வந்து தண்ணியால் அந்த வருஷம் அழிய போகுது. போன வருஷம் மழையை பெஞ்சு எங்கேயுமே எந்த நாட்டையும் நடக்கும். நானும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். இந்த முன்கூட்டியே கணிச்சாரு இந்த சாமியாரு, இது உண்மையா நடந்துச்சாரு, நடக்கல. ஆனா சயின்டிபிக் வேர்ல்டுல சொன்னாங்க ஆக்சுவலா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்னினோ எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது பாருங்க நம்மளுக்கு வாட்டி வரைக்கும். நெக்ஸ்ட் பேர், if radius of 13 aluminum 27 nucleus is estimated is 3.6 Fermi. The radius of 52 tellurium 125 இதோட ரேடியஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஆருக்கு பெரிய ஃபார்முலா R0 A⁻1/3 இதுதான் ஃபார்முலா. அப்ப R1 என்ன வரும், R0 A1/1/3 வரும். R2 என்ன வரும், R0 அதே கான்ஸ்டன்ட் தான் A2/1/3 வரும். இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோம்னா R0 கெட் கேன்சல். எனக்கு R2/R1 தான் வேணும், ஏன்னா இதோட நியூக்ளியர் ரேடியஸ் தான் கேட்கணும். ஏன்னா இதுக்கு கொடுத்தாச்சு, R1 கொடுத்தாச்சு. ஸோ அப்போ எனக்கு R2/R1 போது A2/A1 ஹோல் பவர் 1/3 எழுதலாம். ஏன்னா ரெண்டுமே சேம் பவர் தான். சேம் பவர்னா பிரச்சனை இல்லை, வெவ்வேறு பவர்னா பண்ண முடியாது. அப்ப R2 is equal to A2 வந்து 125, A1 வந்து 27 பவர் போட்டுருப்பீங்க நினைக்கிறேன். பவர் 1/3 into R1 தான் 3.6 Fermi. 125 வந்து 5 கியூப்னு எழுதலாம். 5 கியூப் தான் 125. 5 into 5 25, 25 into 5 125. 27 வந்து 3 கியூப் எழுதலாம். அப்போ ஹோல் பவர் 1/3 போடும்போது அந்த கியூப் கேன்சல் ஆகிடும். இன்ட்டு R1 is 3.6 Fermi. 3.6 Fன்னு வச்சுக்கிறேன். அப்போ கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 5/3 into 3.6 வரும்.
3.6 கேன்சல் பண்ணீங்கன்னா 1.2. அப்போ 1.2 into 5 போட்டீங்கன்னா 6 வரும். 6 ஃபெர்மி. R2 வந்து 6 ஃபெர்மி. 6 ஃபெர்மி ஆன்சர் வந்து கரெக்ட். இது R0ல இந்த ஃபார்முலா கேட்கலாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஈஸியா இருக்கும் சம்மு வர. முதல்ல கேட்டு விட்டுருவோம். டிகே ப்ராசஸ் நடக்குது. நியூட்ரான் புரோட்டானாவும் எலக்ட்ரானாவும் ஆன்டி நியூட்ரினோவும் மாறுது. எலக்ட்ரான் ஆன்டி நியூட்ரினோ. டி இல்ல இது இ. சரிங்களா? வயலேட்ஸ் இதை எதை வயலேட் பண்ணு கேட்கலாம். இது வந்து என்னது? பெரிய நம்பர் வயலேட் பண்ணதா கிடையாது. பெரிய நம்பர் 1 இதுக்கும் பெரிய நம்பர் 1 வயலேட் பண்ணாது. இதுக்கெல்லாம் பெரிய நம்பர் 0. பெரிய நம்பர் வந்து கன்சர்வ்டா இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் நம்பர் எப்படி இருக்கும் பாருங்க. நியூட்ரான் லெஃப்ட் ஹேண்ட் கிடையாது 0. புரோட்டான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் கிடையாது 0. எலக்ட்ரான் வந்து லெஃப்ட் ஹேண்ட். எலக்ட்ரானோட லெஃப்ட் ஹேண்ட் நம்பர் வந்து 1. எலக்ட்ரான் ஆன்டி நியூட்ரினோட லெஃப்ட் ஹேண்ட் நம்பர் வந்து -1. அப்போ +1 -1 கேன்சல் ஆகும். டெல்டா எல் வந்து 0 வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் நம்பரும் கன்சர்வ். முடிஞ்சு போச்சு. அப்ப ஸ்டேஞ்சினஸ் செக் பண்ணவே வேண்டாம். ஏன்னா ஸ்டேஞ்சினஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸ்டேஞ்ச் பார்ட்டிகள் இங்க இல்லை. கேஆன்ஸ் இல்லை, ஹைபரான்ஸ் இல்லை. கேஆன்ஸ் ஹைபரான்ஸ் தான் ஸ்டேஞ்சினஸ் வரும். எல்லாத்துக்குமே 0 வரும். ஸ்டேஞ்சினஸ் 0. அப்போ அதுவும் கரெக்டாக இருக்கும். அப்போ ஐசோஸ்பின் தான். போடாமே ஆன்சர் சொல்லிட்டோம். என்னது ஐசோஸ்பின் தான் வரும். வேணா செக் பண்ணி பார்த்துங்க. நியூட்ரானுக்கு எடுங்க. ஐசோஸ்பின் I3 தேர்ட் காம்பனன்ட். நியூட்ரானை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டப்லெட். புரோட்டான் நியூட்ரானும் ஒரு டப்லெட்டா இருக்கும். புரோட்டானுக்கு 1/2 வரும். நியூட்ரானுக்கு வந்து -1/2 வரும். சரிங்களா? நியூட்ரானுக்கு -1/2. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க ரியாக்ஷன்ல. நியூட்ரானுக்கு -1/2. அந்த பக்கம் புரோட்டானுக்கு P+ புரோட்டான் ஆகும். அதுக்கு 1/2. ஸோ இதெல்லாம் வராது. இதெல்லாம் இதுக்கெல்லாம் வராது. இது ஐசோஸ்பின் காம்பனன்ட் வராது. ஸோ ஐசோஸ்பின் 0. ஏன்னா ஒரே ஒரு சிங்கிள் பார்ட்டிகல் தான். ஐசோஸ்பின் 0. பாருங்க, இந்த பக்கம் -1/2, அந்த பக்கம் +1/2. அப்போ டெல்டா I3 நாட் ஈக்குவல் டு 0. ஐசோஸ்பின் தான் வயலேட்ஸ். எதை வயலேட் பண்ணுது? ஸோ த அபோவ் டிகே ப்ராசஸ் வயலேட்ஸ் ஐசோஸ்பின். ஐசோஸ்பின் வயலேட் பண்ணுது. பட் ஆனால் தெரியா இது நடக்கும். ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் கிடையாது, வீக் இன்ட்ராக்ஷன். ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் தான் ஐசோஸ்பின் வந்து கன்சர்வ் ஆகணும். ஆனால் இந்த ரியாக்ஷன் நடக்கும். சரிங்களா? எது வயலேட் பண்ணதுன்னு மட்டும் தான் கேட்குறாங்க. ஐசோஸ்பின் வயலேட் பண்ணுது, அவ்வளோதான். சரிங்களா? இதே மாதிரி கொஸ்டின் ஒரு பார்ட்டிகல் பிசிக்ஸ் கண்டிப்பா கேள்வி வரும். ஷியூரா வரும். 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் ஐசோஸ்பின் I அண்ட் பெரியர் நம்பர் ஆஃப் த அப் குவார்க் காம்பினேஷன் நீங்க பாத்துக்கணும். குவார்க் காம்பினேஷன் பெரியர் நம்பர் எப்பயுமே 1/3 வரும். ஏன்னா 3 குவார்க் சேர்ந்து தான் 3 குவார்க்ஸ் கம்பைன் ஆகி தான் ஒரு பெரியர் கிடைக்கும். அப்படின்னா நிச்சயமா 1/3. 2 ஆன்சர் ஏதோ ஒண்ணுதான். சரிங்களா? 1/3 தான். அப்குவார்க்கோட ஐசோஸ்பின் வந்து 1/2 வரும். பிகாஸ் குவார்க்கை பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன் இது ரெண்டும் வந்து என்னன்னா ஒரு பேர். சரிங்களா? பேரை ஃபார்ம் பண்ணும். அப்போ இதுக்கு 1/2, டவுனுக்கு வந்து -1/2 வரும். ஐசோஸ்பின் இஸ் 1/2, 1/3 தான் கரெக்ட். 1 வராது. இந்த ட்ரிப்லெட்டா தான் 1 வரும். ட்ரிப்லெட் கிடையாது, இது ஒரு டப்லெட். 1/2, 1/3 தான். ஈஸியா அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இன் பீட்டா டிகே ப்ராசஸ் இதே மாதிரி ஒரு சமூக போட்டோம். டிரான்சிஷன் 2+2 3+ என்ன ஆகும் பார்ப்போம். 2+2 3+, அதாவது பேரிட்டி சேஞ்ச் ஆகலாம், அப்படியே தான் இருக்குது. டெல்டா பை வந்து 0. டெல்டா ஜே பாருங்க 2 to 3. அப்போ டெல்டா ஜே 1. சொல்லலாம். நமக்கு தெரியும் ஃபெர்மி டிரான்சிஷன் டெல்டா ஜே இஸ் ஈக்குவல் டு 0, டெல்டா பை இஸ் ஈக்குவல் டு 0. ஃபெர்மினா இது. காமோ டெல்லர்னா டெல்டா ஜே இஸ் ஈக்குவல் டு 0 ± 1. டெல்டா பை இஸ் ஈக்குவல் டெல்டா பை இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ காமோ டெல்லர் செலக்ஷன் ரூல் படி அலௌடு. நாட் அலௌடு பை ஃபெர்மி ரூல், பட் அலௌடு பை காமோ டெல்லர் செலக்ஷன் ரூல். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபெர்மியான்? இதுல யாரு ஃபெர்மியான்னு கண்டுபிடிக்கன்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா நியூக்ளியஸ் தான் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். நியூக்ளியர் பிசிக்ஸ் தானே, ஆட்டம் எடுக்க வேண்டாம். ஆல்பா பார்ட்டிகல்னா 2He4 4 வந்துருது. சரிங்களா? புரோட்டான் தனித்தனியா பாத்தீங்கன்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் ஃபெர்மியான்ஸ். புரோட்டான் நியூட்ரான் ஃபெர்மியான்ஸ் தான். ஆனா ஈவன் நம்பர் ஆஃப் ஃபெர்மியான்ஸ் இருந்துச்சுன்னா அது போசான் ஆக்ட் பண்ணும். அந்த ஓவரால் நியூக்ளியஸ் வந்து போசான் ஆக்ட் பண்ணும். அப்ப இது போசான், இது போசான் வந்துடும். இது பாருங்க ஆட் நம்பர் ஆஃப் ஃபெர்மியான்ஸ் இருக்கு, அது கண்டிப்பா இது ஃபெர்மியான் ஆக்ட் பண்ணும். ஹைட்ரஜன் ஆட்டம்ங்கிறது 1H2.
அது 2 ஹைட்ரஜன் சேர்ந்தது, அது ஹைட்ரஜன் ஆட்டம் H2. இது போசானை தான் பண்ணும். இது வந்து போசான். நியூட்ரான் உங்களுக்கு தெரியும் 1d2, அதாவது ஒரு நியூட்ரானும் ஒரு புரோட்டான் இருக்கும். ஸோ இது ஒரு ஃபெர்மியன், இது ஒரு ஃபெர்மியன், 2 ஃபெர்மியன் இருக்கு. அப்போ போசான் ஆயிடும். அப்போ இதுவும் போசான். ஹைட்ரஜன் ஆட்டமும் போசான். சாரி, ஹைட்ரஜன் ஆட்டம் போசான். ஹைட்ரஜன் மாலிகுலர் ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டம் என்னன்னா உங்களுக்கு ஒரு புரோட்டான் பிளஸ் ஒரு எலக்ட்ரான் வரும். எஸ், ஒரு புரோட்டான் பிளஸ் ஒரு எலக்ட்ரான். இதுவும் ஃபெர்மியன், இதுவும் ஃபெர்மியன். அப்போ ஈவன் நம்பர் வந்துடும். அப்போ இதுவும் போசான் தான். ஆட்டமா பார்க்கணும், மாலிகுலர் பார்க்கணும், ஆட்டமா பார்க்கணும். அதுவும் போசான் தானா? அதுல மாற்றம் இல்லை, போசான் தான். அப்ப 4b7 தான். இந்த நியூக்ளியஸ் என்னன்னா, இந்த நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்க, 7 இருக்கு. அப்போ ஃபெர்மியன் ஆட் நம்பர் தானே ஃபெர்மியன். கொஞ்சம் கவனமா போடணும், ஏன்னா ஆட்டமா நியூக்ளியஸ் பார்க்கணும். ஒருவேளை ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லாம நியூக்ளியஸ் வச்சுங்களேன், ஹைட்ரஜன் நியூக்ளியஸ் மட்டும் ஹைட்ரஜன் மட்டும் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஃபெர்மியன் நம்பர். இதுல குழப்பக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஆப்ஷன் எதுன்னா இதுதான், இதுதான் குழப்பம். பட் இதை தெளிவாக்கணும். இது வராதுன்றதை எப்படி தெளிவு பண்ணிக்கணும் உங்களுக்கு புரியுதுங்களா? புரியல கேளுங்க. நெக்ஸ்ட், கன்சிடர் ரியாக்ஷன். அதாவது மெக்னீசியம் வந்து ஒரு எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணுது, அதாவது எலக்ட்ரான் கேப்சர், கே கேப்சர் ப்ராசஸ் நடக்குது. நடந்து குரோமியமா மாறுது. பிளஸ் எக்ஸ், அது கண்டுபிடிச்சால எப்பவுமே அந்த எக்ஸ் கண்டுபிடிக்கல. எப்பவுமே எலக்ட்ரான் எமிட் ஆகும், எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணுச்சுன்னா இங்க பாசிட்ரான் வெளியில வரும். சரி, பாசிட்ரான் நியூட்ரினோ வெளியில வரும், எலக்ட்ரான் நியூட்ரினோ வெளியில வரும். எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிச்சா எலக்ட்ரான் கேப்சர்ல நியூட்ரினோ வரும். சரிங்களா? எலக்ட்ரான் வெளியில வந்துச்சுன்னா ஆன்டி நியூட்ரினோ. நியூட்ரினோ நியூ இ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்ட்? எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இல்லைன்னு கேட்கிறோம், நாட் கரெக்ட் தான் கேட்கிறோம். சரிங்களா? A deuteron can be disintegrate by irradiating with gamma ray of 4 மேலட்ரான். ஒரு டியூட்ரான் வந்து உடைக்கலாம்ன்றாங்க. ஆமா, டியூட்ரானோட பைண்டிங் எனர்ஜி 1.1 மேலட்ரான் தானே. இது டியூட்ரானோட பைண்டிங் எனர்ஜி இவ்வளவுதான். யாருக்கு? டியூட்ரானுக்கு. P/A. அப்போ B என்ன கிடைக்கும்? 2 மல்டிப்ளை பண்ணும். 2.23 எக்ஸாக்டா சொன்னா 2.23 மெகாலட்ரான் தான் பைண்டிங் எனர்ஜி. அப்ப இதை உடைக்கணும்னா 2.23க்கு மேல எது வேணாலும் அதிகம் பண்ணலாம். 2.4 மெகாலட்ரான் இருக்கிற போட்டான் அனுப்புனா கூட உடஞ்சிடும். அப்ப இது கரெக்ட் தான். நியூட்ரான் கேன் பி டிசின்டகிரேட்டட் பை irradiation with gamma ray of 4 மெகாலட்ரான். அப்ப கண்டிப்பா உடஞ்சிடும், டிசின்டகிரேட் ஆயிடும். அப்ப இது கரெக்ட். ஆனா நம்மள கேட்கறது நெகட்டிவ் கொஸ்டின். கரெக்டா வந்தா அந்த ஆன்சர் சூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டா வந்தா சூஸ் பண்ணக்கூடாது. நியூட்ரான் ஹேஸ் நோ எக்ஸைட்டட் ஸ்டேட். கரெக்ட் தான், ஆனா சூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸைட்டட் ஸ்டேட் கிடையாது. நியூட்ரான் ஹேஸ் நோ எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மூவ்மெண்ட். இல்ல, குவாட்ரபோல் மூவ்மெண்ட் கொஞ்சமா இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம். 286 in 10 to the power of Fermi meter square, 10 to the power minus 30 meters per second. Neutron has no electric quadrupole moment. தப்பு. It has a small positive quadrupole moment. இது தப்பு. அப்ப இதுதான் சூஸ் பண்ணும். சரியா வச்சுக்கலாம். லாஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். The 1s0 state neutron cannot form. இந்த ஸ்டேட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. கரெக்ட் தான், இந்த ஸ்டேட்ல வராது. ஏன்னா நியூட்ரான்ல ஒரு நியூட்ரானும் ஒரு புரோட்டானும் இருக்கும், ரெண்டோட ஸ்பின்னும் பேரலா இருக்கும். 1/2 + 1/2 வரும். அதாவது ஸ்பின் வந்து 1 வரும், எஸ் வந்து 1 வரும். இப்போ எஸ் 1னாக்கா மல்டிப்ளிசிட்டி 2s + 1 என்ன வரும்? 3 வரும். அப்ப 3s1 ஸ்டேட் தான் பாசிபிள். என்ன வருங்க? 3s1 ஸ்டேட் தான் வரும். 1s0 ஸ்டேட் கிடையாது, வராதுன்னு சொல்றாங்க. அது கரெக்ட். அப்போ கரெக்ட்னா சூஸ் பண்ணக்கூடாது. இல்லை, குழப்பம் பயங்கரமா குழப்பம். லாஸ்ட் ஆப்ஷன் இன்னும் பயங்கரமா குழப்பம். இந்த ஆப்ஷன் வராதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே இது கரெக்ட். கரெக்ட்னா சூஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் கவனமா சூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் கொஸ்டின்ல தப்பா ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். சிலர் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக சூஸ் பண்ணிடுவாங்க. தப்பா தானே கொடுத்துருக்கு அப்படின்னு. தப்பா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1s0 ஸ்டேட் வந்து நியூட்ரான்ல cannot be formed சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது கரெக்ட். அப்ப கரெக்ட்னா இங்க இந்த கொஸ்டின் படி அதை சூஸ் பண்ணக்கூடாது. பயங்கர குழப்பமான கொஸ்டின் இது. இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பயங்கரமா குழப்பம். இதை சூஸ் பண்ணலாமா வேண்டாமான்றதுல குழப்பம் வரும். அப்ப தெளிவா இருக்கும். சரிங்களா? நான் சொல்ற மாதிரி தெளிவா படிச்சு பார்க்கணும். நம்ம நெகட்டிவ் ஆன்சர் சூஸ் பண்ணணும். 1s0 ஸ்டேட் கொடுத்துருக்கான், நியூட்ரான் cannot be formed கொடுத்துருக்கான். அப்படின்னு இவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. நியூட்ரான் ஹேஸ் நோ எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மூவ்மெண்ட் சொல்லிருக்கான். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆனா இவன் சொல்றது என்னது?
நாட் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றான். அப்ப இதுதான் சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் எப்பவுமே தப்பு பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட். சரிங்களா? பெரும்பாலும் அதிகமான கொஸ்டின் இப்படி வராது. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துடும் சொல்ல பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் ஆர் இது கொஞ்சம் பார்த்து தான் போடணும். சார்ஜ் கன்சர்வ் ஆகும். இந்த ஆன்சரே வரும். சார்ஜ் கன்சர்விங் வரும். இது வராது. சரிங்களா? சி நான் கன்சர்வ். சரிங்களா? சார்ஜ் கன்சர்வேஷன் வந்து நாட் கன்சர்வ்ங்கிறது எலக்ட்ரோமேட்டிக் இன்ட்ராக்ஷன்ல வராது. அதனால இந்த ஆப்ஷன் வராது. சிபி கன்சர்விங்கிறது கரெக்ட் தான். எலக்ட்ரோமேட்டிக் இன்ட்ராக்ஷன்ல சார்ஜ் அண்ட் பேரிட்டி கன்சர்வ் ஆகும். சிபி வந்து கன்சர்வ் ஆகும். கம்பைன்ட் ஆபரேஷன் ஆஃப் சிபி கன்சர்வ். ஆனா அதுக்கு முன்னாடி தப்பா இருக்கு. அதனால ஓவராலா இதை சூஸ் பண்ணக்கூடாது. இங்க சிபி நான் கன்சர்விங். ஒன் செகண்ட் மறுபடியும் இது தப்பா வந்துருச்சு. சூஸ் பண்ணக்கூடாது. சிபிடி நான் கன்சர்விங் தப்பு. சிபிடி இல்ல சிபிடி எல்லாத்தையும் கன்சர்வ் ஆகும். கம்பைன் ஆபரேஷன் ஆஃப் சிபிடி வந்து எல்லா இன்ட்ராக்ஷனும் கன்சர்வ் ஆகும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் கண்டிப்பா கேட்பான். சிபிடி கம்பைன்ட் ஆபரேஷன் ஆஃப் சிபிடி கன்சர்வ்டு இன் ஆல் இன்ட்ராக்ஷன். எல்லா இன்ட்ராக்ஷனுமே இட் இஸ் கன்சர்வ்டு இன் ஆல் இன்ட்ராக்ஷன். சரிங்களா? ஆனா பட் முதல்ல இருக்கிறது தப்பா இருக்குதே. அப்ப சூஸ் பண்ண முடியாது. சிபி கன்சர்வ் வந்துருக்கு. சிபிடி நான் கன்சர்விங் எப்பவுமே வராது. எல்லா இன்ட்ராக்ஷனுமே கன்சர்வ் ஆகும். அப்ப ஆப்ஷன் பி சியும் சூஸ் பண்றதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னா மொதல் ஆப்ஷன் தப்பா இருக்கு. சிபி கன்சர்விங் வந்துருந்துச்சுன்னா சரிங்களா? எஸ் இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல சிபி கன்சர்விங் வந்துருச்சு. இதை சூஸ் பண்ணிருக்கலாம். இங்க சி கன்சர்விங் வந்திருந்தாலும் இது சூஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த ரெண்டையும் சூஸ் பண்ண முடியாது. இது எப்பவுமே வராது. சிபி எல்லா நேரத்திலையும் கன்சர்வ் ஆயிருக்கும். எல்லா இன்ட்ராக்ஷன்லயுமே கன்சர்வ் ஆயிருக்கும். அப்ப சி கன்சர்விங் தான் பெஸ்ட் ஆப்ஷன். இப்ப வந்து சி கன்சர்விங் தான் சூஸ் பண்ணி ஆகணும். சார் இங்க சிபி கன்சர்விங் கரெக்டா இருக்கு சார் அப்படின்னு சூஸ் பண்ணிட கூடாது. ஏன்னா ஒரு பாட்டு தப்பு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இல்லை கவனிச்சுக்கணும். இல்லைன்னா தப்பான ஆன்சர் சூஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பாருங்க. The elementary particle cascade 0 is placed in a baryon decoupled. baryon decoupled ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு நடத்திருக்கேன். சரிங்களா? இது ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. baryon decoupled எப்பயுமே ஆர்ல தான் வரும். இந்த பக்கம் cascade மைனஸ் வரும். இந்த பக்கம் cascade 0 வரும். ஸோ அப்போ ஆர் பொசிஷன்ல தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன வருங்க baryon decoupled ஸ்ட்ரக்சர் வந்து வரும். இது வந்து ஒரு முறை கேட்ல கேட்ட கொஸ்டின். சமீபத்தில் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ல அந்த கொஸ்டின் கேட்ட வச்சிருந்தோம். நான் மட்டும்தான் அதே கொஸ்டின் கேட்ல கூட கேட்டிருந்தோம். சமீபத்தில் கேட்டிருந்தோம். The effective neutron absorption crashation for tin 50 டின்னோட நியூட்ரான் கிராஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. எவ்வளோனா 0.64 மில்லிபான் வரும். 0.64 மில்லிபான். அது ஷெல் மாடல் படிச்சீங்கன்னா தெரியும். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இதோட அதிகமா இருக்கும். 19 மில்லிபான் வரும் ஒன்றுக்கு. இன்னொன்று 6.4 மில்லிபான் வரும். நெக்ஸ்ட் which of the following is not isobar? isobar நான் எப்படி எழுத சொல்லியிருக்கேன்? ஐசோபார்னாவே கேபிட்டல் பி போடணும். சரி கேபிட்டல் ஏ. கேபிட்டல் பி இல்ல கேபிட்டல் ஏ. ஐசோபார்னாவே அதாவது மாஸ் நம்பர் சேமா இருக்கும். சாரி ஆர் ஸ்மாலா தான். எஸ் மாஸ் நம்பர் சேமா இருக்கும். மாஸ் நம்பர் சேமா இருக்கு அப்ப ஐசோபார். மாஸ் நம்பர் சேமா இருக்கு ஐசோபார். மாஸ் நம்பர் டிஃபரெண்டா இருக்கு. இது ஐசோபார்ல வராது. மாஸ் நம்பர் சேமா இருக்கு ஐசோபார். அப்போ ஆப்ஷன் சி தான். எஸ் உங்களுக்கு இப்போ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் the particle which most easily penetrate through nucleus. ஈஸியா பெனிட்ரேட் பண்ணுவோம் நியூட்ரான் தான். நியூட்ரல். அதனாலதான் நியூக்ளியர் ரியாக்ஷன் எல்லாமே நியூட்ரான் பெரும்பாலும் பண்ணும். எலக்ட்ரான் பண்ணுமா? பண்ணாது. நியூட்ரான் பண்ணுமா? பண்ணாது. ஆல்பா பார்ட்டிகல் பண்ணும். இது எல்லாமே சார்ஜ் பார்ட்டிகல். இது பண்ணாது. சரிங்களா? சமாதான பேச்சுவார்த்தை நடத்தின யாரை அனுப்பணும்? கோவப்படாத ஒருத்தர் நடத்தணும். அப்பதான் அவனால தான் சமாதான பேச்சுவார்த்தை பண்ண முடியும், நடத்த முடியும். நியூட்ரலா இருக்கிற ஒருத்தர் அனுப்பணும். 2 பேருக்கும் சமமா இப்போ இருக்கிற ஒருத்தர் அனுப்பணும். பொதுவா இருக்கிற ஒருத்தர் அனுப்பினாதான் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த முடியும். சரிங்களா? ஒருத்தருக்கு சாதாரண அனுப்பணும்னா போர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப நியூட்ரான் தான் ஈஸியா வந்து பெனிட்ரேட் பண்ணிட்டு போகும். எல்லா நியூக்ளியஸும் உடைக்கும் ஈஸியா. நெக்ஸ்ட் the photon has a property except. photonக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டில இருக்கு? எக்ஸப்ட்னு கேட்கறாங்க. நல்லங்க. இதுவும் நெகட்டிவ். எக்ஸப்ட்னா இல்லாத ஆன்சர். தப்பானதை கண்டுபிடிக்கணும் அர்த்தம். 0 இன்டென்சிட்டி ஆங்குலர் மொமெண்டம். இதுதான் தப்பு. 1 h கிராஸ் வரும். h. சரிங்களா? ஸ்பின் ஆஃப் ஃபோட்டான் இஸ் 1 h கிராஸ். இது 0ன்னு சொல்றது தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துச்சு. இட்ஸ் மொமெண்டம் இஸ் h nu by c. அது கரெக்ட் தான். p is equal to e by ca. p is equal to h nu by c வரும். கரெக்ட் தான். டோட்டல் எனர்ஜி இஸ் கைனடிக். ஒன்லி கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கு. ஏன்னா ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி வந்து வராது.
m0 c² வராது. ஏன்னா m0 0, ரெஸ்ட் மாஸ் 0. அப்போ இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். இதுக்கு எனர்ஜின்னு இருந்துச்சுன்னா அது எல்லாமே கைனடிக் எனர்ஜியாக தான் இருக்கும். ஒரு எனர்ஜி எல்லாமே கைனடிக் தான். இதுக்காக 0 ரெஸ்ட் மாஸ் அது பாருங்க கீழே அந்த ஆப்ஷன் வந்துச்சு. இதெல்லாம் கரெக்டாக அப்போ சூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸப்ட் தானே கேட்குறாங்க. எக்ஸப்ட்னா நெகட்டிவ், இதுல இல்லாதது, இதுக்கு இல்லாத ப்ராப்பர்ட்டி என்னது? 0 இன்ட்ரின்சிக் ஆங்கிள் மட்டும் இதோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. நெக்ஸ்ட், reproduction factor in a nuclear reactor is k greater than 1, then reactor is said to be, இது வந்து ஒரு TRP ல கேட்ட क्वेश्चन. TRP PGTRP reaction is said to be னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். k greater than 1 னா சூப்பர் கிரிட்டிக்கல்னு அர்த்தம். ஆனா நம்மளுக்கு கேட்கறது reactor is said to be, அதனால இதை சூஸ் பண்ணாதீங்க. reactor is said to be off control. k greater than 1 னு போயிடுச்சுன்னா ரியாக்டர் வந்து ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது அவுட் ஆஃப் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். ஆஃப் கண்ட்ரோல்னா நம்ம கண்ட்ரோல் அர்த்தம். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபுகுஷிமா மாதிரி, சரிங்களா, செர்னோபில் மாதிரி. அங்கேயும் சயின்டிஸ்டுங்க இருந்தாங்க, ரியாக்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய் வெடிச்சு போச்சு, சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் ரீப்ரொடக்ஷன் ஃபேக்டர் அதிகமாச்சுன்னா k1 கிரேட்டர் தென் 1னா ரியாக்ஷன் கேட்டா இந்த ஆன்சர் கரெக்ட், சூப்பர் கிரிட்டிக்கல். ரியாக்டர்னு கேட்டா அவுட் ஆஃப் கண்ட்ரோல். k லெஸ் தென் 1னா சப் கிரிட்டிக்கல்னு சொல்லலாம். சப் கிரிட்டிக்கல் அல்லது ஆஃப் கண்ட்ரோல், நம்மளோட கண்ட்ரோல் இருக்கு கண்ட்ரோல். k1 அப்படின்னாக்கா கிரிட்டிக்கல். கிரிட்டிக்கல் இப்படிதான் ரன் பண்ணுவாங்க எப்பயுமே. கிரிட்டிக்கல் ஸ்டேட்ல வச்சுதான் ரியாக்டர் ரன் பண்ணுவாங்க. ஏன்னா தொடர்ந்து ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. கிரிட்டிக்கல் அல்லது கண்ட்ரோல்டு ஃபிஷன் நடக்குதுன்னு அர்த்தம் ரியாக்டர்ல. கண்ட்ரோல்டு ஃபிஷன், அதாவது ஃபிஷன் வந்து ஒரு நியூட்ரான் மோதி அடுத்தடுத்து அதே ரேஷியோ நடந்துக்கும். k = 1. கண்ட்ரோல்டு ரியாக்ஷன் ஃபிஷன் occurs. நெக்ஸ்ட் எவ்வளோ முடிஞ்சிச்சு, சரிங்களா. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன், பார்த்துட்டு அதையும் நீங்க எழுதிருங்க. வாரத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ஓட கிளாஸஸ் நடக்கும். 2 கிளாஸ் நடக்கும். வெள்ளிக்கிழமை 1, சண்டே 1, 2 கிளாஸஸ் இருக்கும். மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துறோம். சும்மா அது ஒரு கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும். அது கலெக்ஷன்ல இருக்கு. இந்த வாரத்தில் எப்படி ஒரு பார்ட்டாவது கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். நடத்தின பார்த்து கொடுத்தேன். ஏதாவது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பேலன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பே பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். டைம் ஆச்சு மார்னிங். தேங்க்யூ ஃபார் ஆல்.